இந்த எந்த துவாவானாலும் சரி, பொதுவாவே இந்த கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு முறை கவனிக்கணும். அந்த முறை கவனிக்கப்படாவிட்டால் நம்முடைய எந்த துவாவும் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளவே பட செய்யாது. என்ன முறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நஸஈயில் 1267வது நபிமொழி. நாம எப்பட்ட அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போதும் முதலில் யார்கிட்ட கேட்கிறோமோ அந்த அல்லாஹ்வை முதல்ல புகழணும். எடுத்த உடனே அல்லாஹ்வே எனக்கு இதை கொடு, அல்லாஹ்வே எனக்கு அதை கொடு என்று சொல்லி அந்த அல்லாஹ்வை ஒரு இரண்டாம் தரம் பட்சமாக இல்லாமல் நம்முடைய ரப்பிடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லி அந்த ரப்பை முதலில் நீங்கள் புகழுங்கள். ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழுங்கள். இரண்டாவது, எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்கிற ஸலவாத், இந்த ஸலவாத்தை இரண்டாவது நீங்கள் சொல்லுங்கள். மூன்றாவது உங்களுடைய பிரார்த்தனைகளை கேளுங்கள். யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை புகழாமல், யார் ஒருவர் என் மீது ஸலவாத்து சொல்லாமல் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை வானத்திற்கு மேல் செல்லாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.